வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிஸ்க்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த டின்னர் ரெசிபி கொடுக்குற அன்றைக்கி உங்கள் குழந்த நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்குவாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு அவங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதோட ப்ரிப்பரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். நான் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். சிகப்பு அவலில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதனால் நான் இந்த டின்னர் ரெசிபிக்கு இன்றைக்கி சிகப்பு அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2லேருந்து 3 தடவை க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த அவல் நல்லா ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இந்த டின்னர் ரெசிப்பியில் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறேன். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கேரட் கூட சேர்த்துக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவல் நல்லா ஊறியிருக்கு. குக்கரில் ஊறின அவலை தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலையே நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி, நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், 1 பல் பூண்டு, 1 மிளகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் வரட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷரெல்லாம் நல்லா ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம சேர்த்த அவல், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சூப்பராக குக் ஆகியிருக்கு. நான் இதை மத்து வச்சு மசிச்சிக்கிறேன். நீங்கள் மேஷர் யூஸ் பண்ணியும் மசிச்சிக்கலாம், இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சும் கொடுக்கலாம். உங்கள் குழந்தை இப்போ என்ன கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. பேபியோட 7th மந்த்லேருந்து இதை கொடுக்கலாம். அவல் பேபிஸ்க்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். இதில் இருக்க விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் வெயிட் கெயினுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் நம்ம இதில் உருளைக்கிழங்கும் சேர்த்து கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும். ப்ளஸ் அவங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். அவங்க நைட் ஃபுல்லாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா தூங்குவாங்க. இந்த டின்னர் ரெசிபியை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. குவான்டிட்டியும் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும். இந்த ஃபுட்டால் உங்கள் குழந்தைக்கு அலர்ஜி எதுவும் இல்லைன்னா இதை நீங்கள் அவங்களுக்கு லஞ்சுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபுட் உங்கள் குழந்தைக்கு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு டின்னருக்கு கொடுத்துக்கலாம். குவான்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த டின்னர் ரெசிபியை உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.